ஆர் குக்கிங். வாங்க அருமையான சாம்பார் செய்யலாம். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட் வந்து கம்மியாக தான் போடணும், என்கிட்ட இனிப்பு வந்து சாம்பாரில் வந்து டேஸ்ட்டை கொடுக்காது. கருவேப்பிலை, தேவையான அளவு பருப்பு. இப்போ வந்து பருப்பு வேக வைக்கும்போது பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவு பெருங்காயத்தூள். டேஸ்ட்டு வந்து சாம்பார் கொடுக்கணும்னாவே கொஞ்சம் ஜீரகம், சிறுஞ்சீரகம் போடணும். போட்டு பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு, குடும்பத்துக்கான சாம்பார் வைக்கும்போது தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு ஒரு தூள் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன். சாம்பார் வந்து கொதிக்கும் போது வந்து பருப்பு வந்து பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாவே பொங்கி ஊற்றாது. பருப்பு கொதிச்சிட்டான்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் போட்டு காய்க்கு வந்து அரை உப்பாக ஃபஸ்ட்டு போடணும். அரை உப்பாக போட்டால் தான் காய் வந்து சாம்பார் கொதித்த பிறகு சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்கும். காய் பருப்பெல்லாம் சேர்ந்து காய் வெந்துடுச்சான்னு பார்ப்போம் வாங்க. வெந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான புளி கரைச்சல். சாம்பார் பொடி, ஆச்சி சாம்பார் பொடி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகமும் கடுகும் போடுறோம் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம், கமகமன்னு சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். போடுறப்ப சொல்லலாம். உப்பு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள். முட்டையில் வந்து சாந்து நல்லா பிடிச்சி பார்க்கவே அழகாக இருக்கும், டேஸ்ட் இருக்கும். மஞ்சள், சூப்பரான முட்டை வறுவல் ரெடி. சாப்பிடலாம். முடக்கத்தான் பப்படம், வறுத்த முட்டை, மோர் மிளகாய், சாம்பார்.